வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். ஒரு 1 மந்த் முன்னாடி என்னோட ரெட் அலர்ட் டுட்டோரியலோட ஃபைனல் எபிசோடோட கமெண்ட்ஸில் இமேஷ் அப்படிங்கிற என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வீடியோ லிங்க் போட்டு இந்த மாதிரி வீடியோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அது என்ன வீடியோங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோட் வந்து வெறும் பேசிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுறேன். பேசிக்ஸ் அப்படின்னா இந்த டுட்டோரியல் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் வந்து இதுலேயே நான் இன்றைக்கே கவர் பண்ணிடுவேன். இதை நீங்கள் பார்த்தாலே இந்த ஃபுல் டுட்டோரியல் நீங்கள் ஃபுல்லாக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பேசிக்ஸ். இப்போது நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சோர்ஸ் வீடியோ இருக்குது. ஸோ அந்த சோர்ஸ் வீடியோவை நான் வந்து டவுன்லோட் பண்ணி இமேஜ் சீக்வன்ஸாக ரெண்டர் பண்ணி அவுட்புட் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு இப்போ லோட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ பிளெண்டரில் எப்படி ஒரு இமேஜ் சீக்வன்ஸ் லோட் பண்ணுறது அப்படின்னா, மூவி கிளிப் எடிட்டரை ஃபஸ்ட் நீங்கள் வந்து செட் பண்ணணும். அதில் போய் நீங்கள் இமேஜ் சீக்வன்ஸ் லோட் பண்ணலாம். எப்படி வந்து மூவி கிளிப் எடிட்டர் செட் பண்ணுறது? எடிட் டைப் டேப்பில் போய்ட்டு மூவி கிளிப் எடிட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எங்கே வந்து உங்களோட இமேஜ் சீக்வன்ஸ் வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு அதை லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணி ஓப்பன் கிளிப் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு லோட் ஆகிடும். இப்போ நான் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி நான் ப்ளே பண்ணுறேன். எனக்கு ப்ளே ஆகுது பாருங்கள். இப்போ எனக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் சைஸ் பாருங்கள், எனக்கு ஸ்கொயராக வந்துருக்கு. எனக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த வீடியோட சைஸ் வேணும். ஸோ அந்த வீடியோட சைஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோ எங்கே நான் சேவ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துக்கு போய்ட்டு ஏதாச்சும் ஒரு இமேஜை ரைட் கிளிக் பண்ணி கெட் இன்ஃபோ கொடுக்குறேன். நான் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட சைஸ் இங்கே தெரியும். இங்கே பாருங்கள், எனக்கு 19201080 அப்படிங்கிற சைஸ் எனக்கு தெரியுது. இந்த சைஸை நான் பிளெண்டரில் செட் பண்ணிட்டேன்னா எனக்கு கரெக்டாக வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக ப்ளே ஆகும். ஸோ பிளெண்டரில் போய்ட்டு இங்கே ரெண்டர் செட்டிங்ஸில் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு 19201080 அப்படிங்கிற வேல்யூ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான ஸ்க்ரீன் சைஸ் வந்து லோட் ஆகிருக்கும். ஸோ அந்த இமேஜ் சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த இமேஜ் சீக்வன்ஸ் ஃபுல்லாக லோட் ஆகிடும். இப்படி தான் பிளெண்டரில் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ உள்ளே கொண்டு வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போது பேசிக்ஸ் நம்பர் 2. இந்த வீடியோவை எப்படி ஷார்ட் வைஸ் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ஷார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓப்பனிங்லேருந்து அப்படியே அந்த பாண்டுங்கிற டெக்ஸ்ட் ரொட்டேட் ஆகி வந்து அப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகி அப்படி பின்னாடி போய் நிற்கிது பார்த்தீங்களா, பின்னாடி போய் அப்படி ஃபேட் ஆகுது பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் 1. ஸோ 31 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டைம் லைனில் கீழே அங்கே பாருங்கள். இங்கே டைம் லைனில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து அப்படியே நான் ப்ளே பண்ணிட்டு வரேன். கரெக்டாக எனக்கு 30 கூட செட் பண்ணிக்கலாம். இல்லை 31 ஃப்ரேம்ஸோட அது வந்து ஸ்க்ரீன் ஒயிட் ஆகிடுது. இது ஷார்ட் 1. ஷார்ட் 2 பாருங்கள், 31 அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரேன். அப்படியே ஒரு ஃபேட் அவுட்லேருந்து அப்படியே ரெஃபெக்டோட அந்த ஃபாருங்கிற டெஸ்ட் அப்படியே வருது. இது பார்த்தீங்கன்னா 20 ஃப்ரேம்ஸ் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 51 ஃப்ரேம்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே 51 ஆமாம் 52 53 ஃப்ரேம்ஸ் கூட இருக்குது. 52 கூட வச்சுக்கலாம். ஸோ 31 to 52 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ 20 ஃப்ரேம்ஸு. அதுக்கப்புறம் 52 அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன். மோருங்கிற டெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு எனக்கு பேன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 26 ஃப்ரேம்ஸ் இருக்குது. கரெக்டாக 77 78 79 80 ஃப்ரேம்ஸில் அந்த எஃபெக்ட் முடியுது. ஸோ இது 26 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் 4 வந்து கான்செப்ட்டுங்கிற டெக்ஸ்ட் 80லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்லைட் அப்படியே ஸ்க்ரப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக ரொட்டேட் ஆகி வந்து நிற்கிற டைம் வந்து எனக்கு 24 ஃப்ரேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஷார்ட் 5. ஸோ ஃபுல் சீக்வன்ஸ் ஆஃப் அனிமேஷன் அப்படியே எல்லா டெக்ஸ்ட்டும் ஒரே நேரத்தில் ரொட்டேட் ஆகி அப்படியே வந்து நிற்கிறது. இதான் ஃபைனல் ஷார்ட்டு. கரெக்டாக வந்து அடித்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா 36 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 5 ஷார்ட் நம்ம பண்ண போகிறோம். ஷார்ட் 1 30 ஃப்ரேம்ஸு, ஷார்ட் 2 20 ஃப்ரேம்ஸ், ஷார்ட் 3 26 ஃப்ரேம்ஸ், ஷார்ட் 4 24 ஃப்ரேம்ஸ், ஷார்ட் 5 36 ஃப்ரேம்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிறதுனால ஷார்ட் வைஸ் பிரிச்சிட்டோம். சப்போஸ் நீங்கள் புதுசாக ஒரு டைட்டில் அனிமேஷன் பண்ணுறீங்க, நீங்களே ஒரு கான்செப்ட் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. எவ்வளோ வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரெண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட்டில் நீங்கள் அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போது பேசிக்ஸ் நம்பர் 3. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஷேப் கீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஷேப் கீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மார்ஃபிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாறுறது மார்ஃபிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஷேப் கீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், சூசன் அப்படிங்கிற மங்கியோடைய மாடல் இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இங்கே சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் டேட்டான்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஷேப் கீஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஷேப் கீஸ்ன்னு இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு கீ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ எடிட் மோட் போயிட்டு ஆப்ஜெக்ட் மோட் போயிடுங்க. இங்கே சைடில் டேட்டான ஒரு பேனல் இருக்கும், அங்கே போயிட்டு இங்கே ஷேப் கீஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு ப்ளஸ் இந்த சிம்பிளை வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பேசிஸ், இதான் பேசிஸ் நம்மளோட பேஸ் டேட்டா. செகண்டு இன்னொரு வாட்டி ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம அனிமேஷன் கீ செட் பண்ண போகிறோம். இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ஷேப்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த காதெல்லாம் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த காதை கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கீழே இருக்கிற மவுத்தை கொஞ்சம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட அனிமேஷன் கீ. ஓகே, இப்போ நான் டேப் ப்ரெஸ் பண்ணி நார்மல் மோட் போயிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த கீழே வந்து நான் பண்ண சேஞ்சஸ் வந்து சேவ் ஆகிருக்கும். நான் இப்போ போய் இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணால் எனக்கு பாருங்கள் மார்ஃப் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த ஷேப்லேருந்து இந்த ஷேப்புக்கு மார்ஃப் ஆகுது. ஸோ இதுதான் ஷேப் கீஸோட அட்வான்டேஜ். ஸோ இதை நம்ம கீ கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் போயிட்டு
இந்த வேல்யூவை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். அப்புறம் ஒரு 50 ஃப்ரேம்ஸில் போயிட்டு இந்த வேல்யூ நான் வந்து 1 கொடுத்து இந்த பக்கத்தில் டைமண்ட் மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீ விழுந்துடும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு ஷேப்லேருந்து ஒரு ஷேப்புக்கு வந்து எனக்கு மார்ஃப் ஆகும். அப்படியே இதை வச்சு தான் அந்த டெக்ஸ்ட் அனிமேஷனை அந்த டெக்ஸ்ட் முன்னாடி வந்துட்டு பின்னாடி போகுது பார்த்தீங்களா, அதை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேப் கீஸோட அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஷியல் அனிமேஷன், இப்போது ஒரு கேரக்டர் அனிமேஷனில் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து இந்த ஷேப் கீஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அனிமேஷன் பண்ணுறப்போ இந்த கீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அதில் உங்களுக்கு அந்த ஃபேஸில் ரியாக்ஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. பிளெண்டரில் மட்டும் இல்லை, எல்லா 3D சாஃப்ட்வேர்லையும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். எதுக்குன்னா இந்த மாதிரி மார்ஃபிங்க்கும் ரியாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸ் நம்பர் 4, எம்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். எம்டிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டிரைவர் மாதிரி. எப்படி ஒரு டிரைவரோட கண்ட்ரோலில் வந்து கார் இருக்கோ அந்த மாதிரி நம்ம அனிமேஷன் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட்ஸை இல்லை மாடலை எம்டி வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எம்டி போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மாடல் செலக்ட் பண்ண தேவையில்லை, அந்த எம்டியை செலக்ட் பண்ணி நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டெக்ஸ்ட் போடுறேன், Shift A ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட் போட்டுட்டு R ப்ரெஸ் பண்ணி X ப்ரெஸ் பண்ணி 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் வந்து நான் B அப்படின்னு போட்டிருக்கேன். எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பில் எடிட் டேட்டா டேப்பில் போயிட்டு ஜாமெட்ரி மோடில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டெப்த்து கொடுக்கலாம். இப்படி இந்த டெப்த்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ரொட்டேட் பண்ணணும், அனிமேட் பண்ணணும் அப்படின்னு நார்மலாக என்ன பண்ணுவோம், R ப்ரெஸ் பண்ணி X ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணாமல் அதுக்கு பதில் அந்த எம்டிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணாலே எனக்கு இந்த டெக்ஸ்ட் ரொட்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டர் பாயிண்ட்டை இந்த டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் கொண்டு வரேன். இந்த கிஸ்மோ ஆன் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் டு ஜாமெட்ரின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு சென்டர் ஆகிடுச்சு. இப்போ இந்த 3D கர்சரை வந்து நான் இங்கே கொண்டு வர போகிறேன் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா அந்த 3D கர்சர் எங்கே இருக்கோ அங்கே தான் நான் புதுசாக கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எனக்கு கிரியேட் ஆகும். Shift S ப்ரெஸ் பண்ணி கர்சர் டு செலக்டட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட் அந்த 3D கர்சர் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ Shift A ப்ரெஸ் பண்ணி எம்டி பிளைன் ஆக்சஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இதுதான் வந்து என்னோட எம்டி. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்டி இருக்குது. Shift A ப்ரெஸ் பண்ணி எம்டியில் போனீங்கன்னா பிளைன் ஆக்சஸ், ஆரோஸ், சிங்கிள் ஆரோ, சர்க்கிள், கியூப், ஸ்பியர், கோன், இமேஜின் இருக்குது. ஸோ நான் கொடுத்துருக்கிறது இதில் பிளைன் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த எம்டியை செலக்ட் பண்ணி Ctrl P கொடுக்குறேன். கொடுத்து ஆப்ஜெக்ட் கீப் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எம்டியோட இது பேரண்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ இதை நான் செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணாலே எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மூவ் பண்ணுறதுக்கு, ரொட்டேட் பண்ணுறதுக்கு, ஸ்கேல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட்டோட டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே எனக்கு இருக்கும். எம்டி மட்டும் தான் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கும் இல்லை மூவ் பண்ணுறதுக்கு அந்த பொசிஷனில் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எம்டி வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த வீடியோவில் எம்டி யூஸ் பண்ணி நிறைய அனிமேஷன்ஸ் பண்ணுவோம். எம்டியை வந்து பேரண்ட் பண்ணுவோம் ஆப்ஜெக்டோட, அது எம்டியை வச்சு நம்ம ரொட்டேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸுக்கு இந்த எம்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இந்த பேசிக்ஸ் டியூட்டோரியல் கம்ப்ளீட் ஆகுது. நம்மளோட அடுத்த வீடியோவில் எப்படி அந்த டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி அனிமேட் பண்ணுறது, எப்படி கேமரா செட் பண்ணுறது, எப்படி ரெண்டரிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட இந்த பேசிக்ஸ் டியூட்டோரியல் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஒரு பார்ட்ஸில் நம்ம எப்படி டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி கேமரா செட் பண்ணுறது, கேமரா அனிமேஷன் எப்படி பண்ணுறது, லைட் எப்படி செட் பண்ணுறது, ஃபுல்லாக எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இனிமேல் வர டியூட்டோரியல்ஸ், அடுத்து வர ஒரு 6 டியூட்டோரியல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.